ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்ஃபெஷன் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர் இந்த போயமை பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஃப்ரெடரிக் ஆக்டைன் நாஷ் தான் எழுதியிருக்காரு. இவரோட இயர்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 1902 டு மே 1971 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர் தான் இவர். இவர் வந்து லைட் வேர்ஸில் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு ஹியூமரஸ் வேர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஹியூமரஸ் மீன்ஸ் ஒரு நகைச்சுவையாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்ஸ் தான். இவர் வந்து மோஸ்ட்டாகவே இவரோட ரைட்டிங்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் எதை பற்றி எழுதியிருக்காருன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கும், சில பேருக்கு வந்து மியூசிக்கில், டான்ஸில், அந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையில் தான் வளர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஒரு ஜாக்கி ப்ளே பண்ணுறவர், அதாவது ஹார்ஸ் ரைடர், ஜாக்கி மீன்ஸ் ஹார்ஸ் ரைடர் தான், அதை தான் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு பேஸ்கெட் பால், ஹாக்கி அந்த மாதிரி ஸ்போர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து ரிங்கில், அதாவது ரிங்கு மீன்ஸ் இந்த பாக்ஸிங்கில் விளையாடுறாங்களே ரிங்குக்குள்ளே, அந்த ரிங்காக இருக்கலாம், இல்லை இந்த பேஸ்கெட் பாலோட பிளேஸாக இருக்கலாம், ஹாக்கியோட பிளேஸாக இருக்கலாம். இது எல்லாமே ரிங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு, விளையாடக்கூடிய பிளேஸை. சில பேருக்கு வந்து ரிங்குக்குள்ளே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சென்டர் பிளேயராக இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். நம்ம தான் வின் பண்ணணும், நம்ம தான் வந்து மெயினாக இருக்கணும் அந்த ஸ்போர்ட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து போகிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, இறங்கி அந்த ரிங்கில் விளையாடணுமா, அந்த ரிங்கை கண்டாலே ஹேட் பண்ணுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் நாட் த ஒன் தே அண்ட் தே ஆர் நாட் த ஒன் மீ அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி அவங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜஸ்ட் விசிட்டர், நான் வந்து ஒரு விசிட்டராக மட்டும்தான் இருப்பேன், அதை பார்த்து ரசிப்பேன். சில பேருக்கு வந்து விளையாட பிடிக்கும், சில பேருக்கு வந்து விளையாட்டை பார்த்து ரசிக்க பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து யூஸ்வலாகவே வந்து விளையாடுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன், ஆனால் நான் என்கரேஜ் பண்ணுவேன், அவங்க பிளேயர்ஸை வந்து அட்மையர் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயர்ஸ்லாம் வந்து சஃபர் ஆகி ஸ்வெட் ஆகுறாங்கல்ல, அதை பற்றிலாம் வந்து சொல்கிறாரு. ஐ சா தெம் இன் ஃபீல்டு, அவங்கள வந்து நான் ஃபீல்டில் பார்க்குறேன், அவங்க வந்து ரொம்ப காடி பம்ப் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. காடி பம்ப்னா ஒரு ஷோவியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷோ ஆஃப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்து நிறைய இன்ஜூரிஸும் வந்து ஆகும் அவங்களுக்கு ப்ளே பண்ணும்போது, அதெல்லாம் வந்து அவங்க வந்து பெருசுப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீக்னஸ் என்னென்னா, நான் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவேன், அதனால் நான் வந்து போய் விளையாட மாட்டேன். எனக்கு வந்து இந்த கிரவுண்டில் நின்று ப்ளே பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஷையான ஒரு டைப் நான், அந்த மாதிரிலாம் விளையாட மாட்டேன். நான் வந்து சென்டரில் போயிட்டு அந்த அளவுக்குலாம் தைரியமாக வந்து ப்ளே பண்ண மாட்டேன். நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் see them and enjoy அப்படின்னு சொல்கிறேன். நான் அவங்கள பார்த்து நான் வந்து என்ன பண்ணுவேன், என்ஜாய் பண்ணிப்பேன், அட்மையர் பண்ணுவேன் அவங்கள, ஆனால் எனக்கு விளையாடுற அளவுக்கு கட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் ஒருத்தர் வந்து 90 yards to score, அது வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுற ஒரு கவுண்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஒருத்தர் அப்படி இருக்காராம் ஏ டீமு. பி டீம் எப்படி இருக்காங்கன்னா, சாம்பியன்ஷிப் ஆகணும், இந்த ஃப்ளோரில் நான் வந்து சாம்பியன்ஷிப்பை நாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்படியாவது இந்த கேமில் நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இவங்க போன் என்ன ஆகும்னா, ஸ்பைன் வந்து கிராக் ஆகுமா, முதுகெலும்பு உடையுமா, விழா எலும்பு எல்லாமே வந்து உடையுமா, அதை வந்து அவங்க பெருசுப்படுத்தவே மாட்டாங்களாம். பெட் த ஹார்ஸ்னால் அவங்க வந்து வின் பண்ணணும், அது மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸில் வந்து இருக்குமா. யுவர் ஈகோ கேன் திங்க், என்னோட ஈகோ வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம், உன்னால் முடியாதா அப்படின்னு என்னோட ஈகோவே வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் ஐ கான் சேஞ்ச், நான் வந்து எதுக்காகவும் வந்து நான் மாற போகிறதில்ல. யாராவது நீயே வந்து கேட்கலாம், உன் ஈகோவே உனக்கு கேட்கலையா, உனக்கு உறுத்தலையான்னு கூட கேட்கலாம், எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. யார் நீங்களே வந்து என்னை கேட்டாலும் சரி, என்னோட ஈகோவே வந்து என்னை கொஷின் பண்ணாலும் சரி, ஐ வில் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கிரவுண்டில் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரிங்கில் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்களாம், ரொம்ப வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்களாம். ஜஸ்ட் நம்ம வின் பண்ணணும் அப்படி மட்டும்தான் வந்து செல்ஃபிஷாக திங்க் பண்ணுவாங்களாம். அந்த பிளேயிங்கில் மட்டும், கேமை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். மற்றவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த விதமான ஃபீலிங்ஸ்லாம் வந்து இருக்கவே இருக்காதான். அவங்களுக்கு ஜஸ்ட் நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் இருக்குமா. ஐ எம் ஹாப்பி, நான் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
எனக்கு வந்து புத்திசாலித்தனமா இல்லை போராட்டமா அப்படின்னு பார்த்தா, புத்திசாலித்தனம்ன்றது வந்து நான் வந்து ப்ளே பண்ணால் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, இவங்கக்கிட்ட வந்து நம்ம ரிங்கில் போயிட்டு அடி வாங்கிட்டு நம்ம உடம்பை வந்து நம்ம இன்ஜுரி ஆக்கிக்கிறத விட நான் வந்து புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவேன், சைலண்ட்டாகவே இருந்துருவேன். ஈகோவா இல்லை புத்திசாலித்தனமான்னு பார்த்தா எனக்கு வந்து புத்திசாலித்தனம் தான். நான் வந்து புத்திசாலித்தனமாக சைலண்ட்டாக வந்து இருந்துடுவேன். இவங்களோட விளையாடி தோக்குறதோட நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, ஜஸ்ட் வாண்ட் டு கெட் இன்ஜர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்ஜர்ட், நான் வந்து அடிப்படை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நான் சேஃபாக வந்து உட்காந்துட்டு புத்திசாலித்தனமாக நான் பார்ப்பேன், அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து விளையாடும் போது இந்த ரிங்கில் சில பேருக்கு வந்து ஹேண்டெல்லாம் என்ன ஆகிடுமா, உடஞ்சிருமா, கை உடஞ்சிருமா, முகத்தில் கண்ணுலலாம் வந்து பஞ்ச் பண்ணி கண்ணெல்லாம் வீங்கிடுமா. இப்போ ரெஃப்ரி என்ன கேட்பாரா, அந்த கும்பலில் வந்து யாராவது டாக்டர் இருக்கீங்களா, மெடிசன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்களாம், அலைவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மை சோல் டேக் மை பாடி அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலனா, நான் இந்த மாதிரி கேம்ஸுக்கெலாம் போயிட்டு விளையாடாமல் அடிபட்டு வராமல் நான் வந்து நானாக இருக்கேன்ல, அதுக்கு நான் வந்து தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சப்போஸ் நான் வந்து ஒரு பெரிய வீரனாக இருந்தால் ஏதோ ஒரு கேமில் நான் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஜூரியை வந்து எனக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. என் பாடி வந்து நான் வந்து நார்மலான ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படின்றதுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறான்னா, பிளேயர்ஸ் நான் வந்து உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கூட நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், அதாவது குடிப்பேன் சென்ஸ் தண்ணி குடிப்பேன், சாப்பிடுவேன், எல்லாமே உங்களுக்காக நான் பண்ணுவேன், உங்கள் கூட பேசுவேன், உங்கள் வெற்றியும் வந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், அட்மையர் பண்ணுவேன், உங்களை எல்லாமே உங்களுக்காக பண்ணுவேன். ஐ ஆம் ரெடி டு டூ எனிதிங் ஃபார் யூ பட் ஐ ஒன்ட் ப்ளே வித் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்காக எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா உங்கள் கூட வந்து நான் வந்து ரிங்கில் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை, உங்கள் கூட போட்டி போடுறதுக்கும் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறதுக்கும் நான் தயாராக இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த டிக்கெட் எவ்வளோ இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா காசு கொடுத்து வாங்கி உங்களை வந்து ஓரமாக நின்று கிளாப் தட்டி சேர் பண்ணி உங்களை வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பேன், உங்களை என்கரேஜ் பண்ணுவேனே தவிர நான் வந்து அந்த மாதிரி ரெடியாக இல்லை, நான் வந்து உங்களோட போராடவும் முடியாது, என்னால் போராடி ஜெயிக்கவும் முடியாது, எனக்கு அந்தளவுக்கு தைரியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அட் த எண்டிங்கில்